வணக்கம். நம்முடைய மாணவர்கள் மற்றும் அமைப்பினர்கள் அனைவரும் பட்டதாரிகளுக்கென்று ஒரு மாநில சங்கம் இருக்கிறது, அதை பற்றின விவரங்கள் என்னவென்று கேட்டார்கள். இந்த ஜோதிடவியல் பட்ட வகுப்புகளை பற்றி பொதுவாக உலகுக்கு எவ்வளவு தெரிகிறது என்று தெரியவில்லை. ஏன்னா பலருக்கு இந்த ஜோதிட கல்வியில் பட்டப்படிப்புகளும் உயர் பட்ட படிப்புகளும் இருக்கிறதா என்ற ஒரு விஷயத்தையே ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். 1992ஆம் ஆண்டு தமிழக வரலாற்றில் ஜோதிடவியல் ஒரு டிப்ளமோ படிப்பாக மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்டது. அதில் தொடக்க காலத்தில் அந்த வடமொழி துறையை சார்ந்த அமைப்பினர்கள் ஒரு 15 பேரை வைத்து தொடங்கினார்கள். பின்னர் 1993ஆம் ஆண்டு மதுரையில் காமராசர் பல்கலைக்கழகத்தில் அப்பொழுது துணைவேந்தராக இருந்த மாண்புமிகு குற்றாலிங்கம் ஐயா அவர்கள் இந்த டிப்ளமோ கல்வியை தொலைநிலை கல்வி மூலமாக அறிமுகம் செய்து வைத்தார்கள். அவ்வாறு அறிமுகம் செய்து வைத்த அந்த டிப்ளமோ கல்வி 2008ஆம் ஆண்டு வரை நடைபெற்றதாக அறிய முடிகிறது. இதில் 96ஆம் ஆண்டு நான் வகுப்பெடுப்பதற்காக சென்று விட்டேன். நான் 93ஆம் ஆண்டு இந்த டிப்ளமோ பட்டப்படிப்பை இந்த டிப்ளமோ படிப்பை வாங்கிவிட்டேன், படித்து முடித்து விட்டேன். அதன் பின் 96இல் வகுப்பெடுக்க சென்றவர் தொடர்ச்சியாக வகுப்பெடுத்துக் கொண்டு வரும் பொழுது நாங்கள் பல்வேறு முறையீடுகள் பல்வேறு அமைப்பில் மூலமாக இந்தியாவின் பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு கடிதம் மேல் கடிதம் போட்டுக் கொண்டிருந்ததில் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் காமராசர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய என்னுடைய அருமை நண்பர் பேராசிரியர் வீரராகவன் அவர்களும், அங்கு ஒரு சூப்பரிண்டென்ட் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற மாரிமுத்து என்றவர்களும் இதை நன்கு முயற்சி செய்து இது பல்வேறு கடிதங்களை எழுதி போட்டு உண்மையில் இது ஒரு கல்வி அமைப்பாக கொண்டு வருவதற்கு முயற்சி அவர்களும் மேற்கொண்டார்கள். எனக்கு பணித்தது போல் நாங்களும் பல அமைப்பினர்களை கொண்டு இதை கல்வியாக அமைப்பாக உருவாக்குவதற்கு முயற்சி செய்தோம். அதன் வழியாக 2001ஆம் ஆண்டு அன்று பல்கலைக்கழகத்தின் மானிய குழுவின் தலைவராக இருந்த மாண்புமிகு சேர்மன் ஹரி கௌதம் அவர்கள் இந்த ஜோதிடவியல் துறையை அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் சான்றிதழ் படிப்பு முதல், அதாவது சர்டிபிகேட் முதல் PhD வரை கொண்டு வரலாம் என்று ஆணை பிறப்பித்தார்கள். அந்த சுற்றறிக்கை அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பப்பட்டது. அனுப்பப்பட்ட நிலையில் இது ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கும் சில மானிய குழுவின் மானிய தொகையும் கொடுத்து நடத்த சொல்லி அனுப்பப்பட்டது. அதன் வழியாக மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துக்கும் தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்துக்கும் அதற்குரிய மானிய பணங்கள் கொடுக்கப்பட்டன. அதில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இதை நடத்துவதற்கு பல அமைப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இதை கைவிட்டனர். இதை ஒரு துறையாக நடத்துவதற்கு தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தினுடைய எங்களுடைய துணைவேந்தர் மாண்புமிகு ஆர் சேதுராமன் அவர்கள் தொடங்கலாம் என்று கூறினார்கள். அதற்காக நேர்முக தேர்வு சென்ற பொழுது நான் முதல் முறையாக சென்றேன். அது வரைக்கும் நான் ஜோதிடமும் இந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பட்டய கல்விக்கும் வகுப்படுத்திக் கொண்டிருந்தவன் தான். அதன் பின்னர் 2002இல் நான் நேர்முக தேர்வுக்கு போனபோது துறையை தொடங்குங்கள் என்றார். அதன் அடிப்படையில் 2002ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி முழு நேர பணிக்காக அங்கு சேர்ந்து அங்கு
இந்த துறை தலைவர் என்ற ஜோதிடவியல் துறை தலைவர் என்ற ஒரு பதவியை ஏற்படுத்தி இதை தொடங்கி முதலில் டிப்ளமோ அஸ்ட்ராலஜி, BA அஸ்ட்ராலஜி என்ற வகுப்பை தொடங்கினோம். இதில் மாணவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்தார்கள். இதனுடைய அமைப்பு 2002 தொடங்கி 2005 முதல் பகுதியினர், பொதுவாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பொழுதுதான் ஒரு ஜோதிடவியல் துறை முதலில் உருவாக்கப்பட்டது. தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகம் தான். அங்கு இருந்து 2005 முதல் உலகத்திற்கு ஜோதிடவியல் இளங்கலை பட்டதாரிகள் வெளியே வருகிறார்கள். அதன் பின் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டே இருந்தார்கள். இதற்கு இடையில் 2007 ஆண்டு சேலத்தை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு மாநில ஜோதிடவியல் பட்டதாரிகள் மற்றும் முதுகலை பட்டதாரிகள் சங்கம் என்று ஒன்றை உருவாக்கினோம். அதில் இன்று 1000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தற்பொழுது பட்டம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் அதில் தங்களை உறுப்பினர்களாக, பட்டம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் அதில் உறுப்பினராக தங்களை இணைப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சங்கத்தின் அடிப்படையில் பட்டதாரிகளை ஒன்றிணைத்து தமிழகம் எங்கும் உள்ள பட்டதாரிகள் இன்று வரைக்கும் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த BA அஸ்ட்ராலஜி, MA அஸ்ட்ராலஜி, கற்பகம் பல்கலைக்கழகத்தில் நான் 2009 கோயம்புத்தூர் கற்பகம் பல்கலைக்கழகத்தில் 2009 அந்த ஜோதிடவியல் துறைக்கு பேராசிரியர் மற்றும் தலைவராகவும் மற்றும் இயக்குநராகவும் பொறுப்பேற்று டிப்ளமோ, BSc, MSc அப்ளைடு, MPhil என்று பட்டங்களை கொடுத்து பல மாணவர்களை தயார் செய்தோம். அதற்கு அந்த கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய எங்களுடைய எப்பொழுதும் மானுட நேய பண்பாளர் எங்களுடைய மாண்புமிகு வேந்தர் அவர்கள், R. வசந்தகுமார் அவர்கள் இந்த துறைக்கு முழுவதும் ஒத்துழைப்பு செய்து எல்லாத்தையும் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் இதை நடத்தி அனைவரும் பட்டங்களை பெற்று சென்றார்கள். இதன் அடிப்படையில் இன்று நீங்கள் தமிழகத்தில் நீங்கள் ஜோதிடம் பட்டம் பெற்றவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், டிப்ளமோ முடித்தவர்கள் ஒரு பகுதி இருக்கிறார், BA முடித்தவர்கள் இருப்பார்கள், BSc முடித்தவர்கள் இருப்பார்கள், MA முடித்தவர்கள் இருப்பார்கள், MSc முடித்தவர்கள் இருப்பார்கள், MSc அப்ளைடு அஸ்ட்ராலஜி முடித்தவர்கள் இருப்பார்கள், MPhil அஸ்ட்ராலஜி முடித்தவர்களும் இருக்கிறார்கள். இது எல்லாம் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய படிப்பு. இதற்பின் முனைவர் பட்ட படிப்புகள், அது அவர்கள் அது கல்வி அல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி அமைப்பு. அதையும் சில பல்கலைக்கழகங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த டாகா என்று தமிழ்நாடு ஸ்டேட் அஸ்ட்ராலஜி கிராஜுவேட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அசோசியேஷன் டாகா என்ற ஒரு அமைப்பை ரெஜிஸ்டர் செய்து 200/2007 சேலத்தை தலைமையிடமாக கொண்டு அதை ரிஜிஸ்டர் செய்து தற்பொழுது கோயம்புத்தூரில் அதனுடைய நிர்வாக அமைப்பை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த அமைப்பு எதை சொல்கிறது என்றால், ஜோதிட ஆய்வுகள், ஜோதிடத்தினுடைய உண்மைத்தன்மை, பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை எடுத்துக்கொண்டு பொதுவாக விதிகளை ஏற்படுத்தி அது எவ்வாறு நடைபெறுகிறது, எவ்வாறு நடைபெறாமல் போகிறது, கணித அடிப்படையில் நாம் உருவாக்க முடியுமா, இல்லை கணிதமும் நாம் யூகித்தறிந்து இரண்டையும் இணைத்து ஒரு முடிவுகளுக்கு வர முடியுமா என்ற ஆய்வுகள் எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்ம பல கட்டுரைகளையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இவர்கள் அனைவருக்கும் பொதுவாக ஜோதிடத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்வது, அனைவரையும் ஜோதிட கல்வியை கற்றுக் கொடுப்பது, அனைவருக்கும் ஏற்புடைய, மற்றவர்கள் எவர்களும் புண்படாத அடிப்படையில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜோதிட கல்வியை இந்த உலகத்துக்கு கொடுப்பது என்ற அடிப்படையை கொள்கையாக கொண்டு இந்த சங்கத்தை நடத்தி வருகிறோம். மற்றபடி இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள் என்னவோ நன்றாகவே சென்று கொண்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சி இனி வரக்கூடிய அமைப்பினர்கள் அனைவரும் இதை செய்து கொண்டு வருவார்கள். இந்த சங்கத்தினுடைய நிறுவன தலைவராக இருந்து நானும் இதை செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இதை எதற்கு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், உண்மையில் இது ஒரு அறிமுகம் தான். ஏனென்றால் எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு வேற வாய்ப்புகள் எதுவும் தெரியவில்லை. உண்மையில் பட்ட படிப்புகள் இருக்கிறதா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மானுடத்தின் அடிப்படையில் இப்பொழுது அனைத்து பட்டங்களையும் பெறக்கூடிய அமைப்பில் ஜோதிடர்கள் தயாராகி வருகிறார்கள், படித்தும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரிடத்திலும் நாம் படித்த கல்வியின் அடிப்படையில் உள்ள ஜோதிட பலன்களை கேட்டு பயன்பெற வேண்டும் என்ற அன்புடன் கேட்டு, எங்களுடைய டாகா சங்கத்தினுடைய
அறிமுக உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.